திராவிட குஞ்சுகள் நினைத்து பார்க்காத சமுதாய சீர்திருத்தத்தை எல்லாம் இந்த பிராமணர்கள் செய்திருக்கிறார்கள். நான் தமிழகம் மாத்திரம் சொல்றேன், தமிழகத்தில் மாத்திரம் சொல்கிறேன். 39 வயது வாழ்ந்துவிட்டு மறைந்த ஒரு முண்டாசு கவிஞன் தான் பாரதி. நான் இந்த திராவிட குஞ்சுகளுக்கு சவாலாக சொல்கிறேன், நீங்கள் சொல்கிற சமூக நீதி கருத்தை எல்லாம் வைத்துக் கொள்ளுங்கள். பெண் உரிமை, தீண்டாமை ஒழிப்பு, பெண் கல்வி, ஜாதி சமத்துவம், ஜாதி ஒழிப்பு, பகுத்தறிவு, மூட நம்பிக்கை ஒழிப்பு, எதை வேண்டுமானால் எடுத்து பட்டியல் வச்சுக்கோங்க. உங்க தலைவர்கள் எல்லாம் சொன்னதெல்லாம் வரிசையா பட்டியல் எழுதுங்க. உங்கள் தலைவர் எதை இதை பற்றி கருத்து சொன்னாரோ அதற்கு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் அதை பேசியவன் சுப்பிரமணிய பாரதி என்பதை என்னால் நிரூபிக்க முடியும். பாரதி சொல்லாத எதையும் இந்த பதர்கள் எதையும் சொன்னதில்லை என்பதுதான் நமது வாதமே. ஒரு தேசியவாதி சொல்லாத எந்த சமூக நீதியையும் சமூக நீதி கருத்தையும் இவர்கள் பேசியதே இல்லை. பெண்களுக்கு முதல்ல சொத்துரிமை கொடுக்கணும்னு சொன்னவன் பாரதி. அது 1989 கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது நிறைவேற்றிவிட்டு இது எங்கள் ஐயா ஈவேரா சொன்னதுன்னு சொல்றான். ஈவேரா சொல்லலடா, அவருக்கு ஒரு பாட்டு இருந்தான்டா பாரதின்னு. அவன் சொன்னா பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கணும். பெண் கல்வி வேண்டும் என்று சொன்னான். கடையத்தில் தனது 5 வயது மகளை பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிட்டு போற பாரதி, என் பொண்ணை பள்ளிக்கூடத்தில் சேர்த்துக்கோ, 5 வயசு பொண்ணு. அவன் சொல்றான், இல்ல பொம்பளை பிள்ளைங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறது இல்லை. படிக்கிறதுக்கு என்னடா பாகுபாடு? பெண் என்றால் என்ன, ஆண் என்றால் என்ன? என் பொண்ணு பள்ளிக்கூடத்தில் படிக்கணும்னு சொல்லி ஸ்கூல்ல விட்டுட்டு வந்தவன் பாரதி. பெண் கல்வி வேண்டும், பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம்னு சொன்னவன் பாரதி. எவ்வளவு உச்சபட்சமாக போய் சொல்லி இருக்கிறான். தீண்டாமை ஒழிக்க வேண்டும் என்பதில் எவ்வளவு உச்சம். நாம கூட ஜாதியின் அடிப்படையில், பிறப்பின் அடிப்படையில் ஜாதி பார்க்கிறோம். பாரதி தகுதியின் அடிப்படையில் ஜாதி பார்த்தவன், குவாலிட்டி அடிப்படையில் ஜாதி பார்த்தவன். அதனாலதான் சொல்றேன், 63 நாயன்மார்கள் நந்தனார் முக்கியமான ஒரு நாயன்மார். அவர் என்ன சமுதாயம் நமக்கெல்லாம் தெரியும். அந்த நந்தனாரை பற்றி பாரதி சொல்றான், நந்தனை போல் ஒரு பார்ப்பான் நான் நானிலத்தில் கண்டதில்லைன்னு சொல்றானே. இதை விட வேற என்ன வேணும்? கனகலிங்கம் என்ற ஒரு பட்டியல் சமுதாய இளைஞனுக்கு நீயும் பிராமணன் தாண்டான்னு சொல்லி பூணூல் போட்டவையா பாரதி. இது யார் செஞ்சிருக்காங்க அந்த நாட்டில்? பூணூல் அணிவது ஒரு மனிதனை உயர்த்துவது என்றால் அது எல்லோரையும் உயர்த்த வேண்டும் என்று சொன்னது. பூணூல் அறுக்கிறது இல்லை, தாலி அறுக்கிறது, பூணூல் அறுக்கிறது, இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கோ இந்த நாட்டினுடைய பாரம்பரியத்தை விரும்புவதற்கோ ஏற்புடையது இல்லை. உங்க திராவிட குஞ்சுகளுடைய கலாச்சாரம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய புரட்சியை செய்தவன் அவன் எந்த சாதி, அவன் எந்த சமூக பின்னணியிலிருந்து வந்தவன்? யார் சொல்ல முடியுதில்ல. இங்க இருந்து வைக்கம்ல போய் போராண்டாராம் ஈவேரா. வைக்கம்ல போய் போராடின ஈவேரா தமிழ்நாட்டில் ஏன் ஒரு போராட்டம் கூட செய்யவில்லைன்னு கேட்டா வாயை திறக்க மாட்டேங்கிறான். வைக்கம் வரைக்கும் போய் போராடின ஈவேரா தமிழ்நாட்டிலேயே ஹரிஜன ஆலய நுழைவு பிரவேசம் வைத்தியநாத ஐயர் தலைமையில் நடந்து செய்ய அதுக்கு ஏன் வரலன்னு கேட்டா பதில் சொல்ல மாட்டேங்கிறான். எங்கே போனார் ஈவேரா? தமிழ்நாட்டின் எந்த ஆலயங்களும் பட்டியல் சமுதாய மக்களுக்கு அனுமதி இல்லாத காலத்தில் அதை ஒரு சவாலாக எடுத்து காங்கிரஸ் கட்சி கோலோசி கொண்டிருந்த காலத்தில் மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயிலில் ஆலய பிரவேசம் நடத்தினவர் வைத்தியநாத ஐயர். அதற்கு உறுதுணையாக இருந்து அப்போ தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்து அதற்கு சட்டம் போற்றவர் ராஜாஜி, மூதறிஞர் ராஜாஜி. அதற்கப்புறம் என்எம்ஆர் சுப்பராமன் அவர்கள், பசும்பொன் தேவர் அவர்கள் எல்லாம் உடன் இருந்து எப்படி செய்தார்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். ஆலய பிரவேசத்தை நடத்தி காட்டியவர்கள் பிராமணர்கள். பக்கத்தில் இருக்கிற சிவகங்கையில் ஒரு ஐயங்கார் இருந்தாருங்க. அவருக்கு பேர் என்ன தெரியுமா? ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு. ஹரிஜன ஐயங்கார்னு பேர். என்னடா ஹரிஜன ஐயங்கார்? அவர் வீட்டில் நண்பர்கள் எல்லாம் அழைத்து வராண்டால வச்சு சாப்பாடு போட்டாங்கன்னா அவங்க எல்லாம் ஓபிசி எம்பிசி ஜாதின்னு அர்த்தம். உள்ள வீட்டு வரைக்கும் உள்ள கூப்பிட்டு ஹாலில் உட்கார வச்சு மனைவியை வச்சு நல்லபடியாக சாப்பாடு பரிமாறினா அவர் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த விருந்தினர் அர்த்தம்.